Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Mubarak Ali Dawoodi Official Islamic Always. என்னுடைய இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுடைய வருகையை அல்லாஹ்தால் நல்வரவாக்குவானாக. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு நாள் தினமும் ஒரு ஹதீஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு தொழுகையுடைய நேரங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தொழுகையுடைய நேரங்களை புகாரி இமாம் அவங்க எப்படி பதிவு செஞ்சுருக்கிறாங்கன்னா, தொழுகையின் நேரங்களும் அதன் சிறப்புகளும் அப்படிங்கிற வரிசையில் இப்போது அந்த ஹதீஸை இப்னு ஹிசாம் ரஹமத்துல்லா அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா அலைஹி அவங்க தொழுகையை தாமதப்படுத்தினாங்க. அப்போது உருவா இப்னு அஸ்ஸுபைர் ரஹமத்துல்லா அலைஹிடம் வந்து முகைரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு ஈரானில் இருந்தபோது ஒரு நாள் தொழுகையை தாமதப்படுத்தியதாகவும், அப்போது அபு உஸ்மான் அல் அன்சாரி ரலியல்லாஹுவிடம் சென்று, முகைரா அவர்களே, இது என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து தொழுதார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுதார்கள். பிறகு அடுத்த வேளையில் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுதார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுதார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுதார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுதார்கள். பிறகு இதனை கொண்டே நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் என்பது உமக்கு தெரியாதா என்று கேட்டார். இதை கேட்ட உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடம், உருவாவிடம் நீங்கள் என்ன அறிவிக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் நேரத்தை நிர்ணயித்தார் என்று கேட்டார்கள். அதற்கு உருவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பஷீர் இப்னு அபி மஸ்ஊத் அவர்கள் தம் தந்தையிடமிருந்து இவ்வாறே அறிவித்துள்ளார்கள் என்று பதிலளித்தார்கள். மேலும் உருவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறினார்கள், சூரியன் சுவர்களுக்கு மேலே வெளிப்படுவதற்கு முன்னால் சூரிய ஒளி தமது அறையில் இருக்கும்போதே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசுர் தொழுவார்கள் என்று ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னிடம் அறிவித்துள்ளார்கள். அல்லாஹ்வுடைய அருளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நேரங்களை அல்லாஹ் தஆலா யார் மூலமா கற்றுக் கொடுத்தான்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நேரங்களை கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுகையுடைய நேரங்களை ஆரம்ப நேரத்திலையும் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுது காமிச்சாங்க. கடைசி நேரத்திலையும் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுது காமிச்சாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அருளே, நம்ம ஆரம்ப நேரத்திலையும் தொழுகிறது சிறந்தது தான். அதே போல இமாம் ஜமாத் அப்படிங்கிறது எப்போ நடக்கும்னு சொன்னால், நம்ம தொழுகையுடைய நேரங்கள் இருக்கக்கூடிய ஆரம்ப நேரத்தில் தான் என்ன செய்யும், இமாம் ஜமாத் நடக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய அருளே, அப்போது தொழுகையுடைய நேரங்களை பாங்கு சப்தம் கேட்ட உடனே என்ன செய்யறது, பதிலளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அதனால நம்ம என்ன செய்யணும், ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுது சொல்லி கொடுத்துருக்குறாங்க தொழுகையுடைய நேரங்களை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ தொழுவாங்க அப்படிங்கிற ஹதீஸில் அறிவிக்கிறாங்க பாருங்க. சூரியன் வெளிப்படுவதற்கு முன்னால் சூரிய ஒளி தமது அறையில் இருக்கும்போதே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ர் தொழுவார்கள் என்று ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அருளே, சூரியன் வந்து அறைக்குள் இருக்கும்போதேன்னு சொன்னால் மறையிற்கு முன்னாடி, அதாவது மகரிபுடைய வக்து, லொஹருடைய வக்து, சரிங்களா? முன்னாடி லொஹருடைய வக்து, அடுத்தது மகரிபுடைய வக்து. இதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரம் இருக்குது. அதாவது சூரியன் மறையிற்கு முன்னாடி அசுருடைய வக்து என்ன செய்வாங்க, தொழுதுக்குவாங்க. இப்போ ஒவ்வொரு வக்துமே என்னங்க இப்படித்தான். அப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வக்து, ஒவ்வொரு வக்துகளும் எப்படி எப்படி இந்த நேரம் அப்படிங்கிறத முழுமையான விஷயங்களை அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்மளுக்கு நம்ம என்ன விஷயங்களை பார்க்கணும்னு சொன்னால், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை தாமதமாகவும் படுத்தியும் தொழுதுருக்கிறாங்க. அந்த விஷயங்களை வந்து அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தில் அவங்க தாமதப்படுத்தினாங்க. அப்போது கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, இப்படியும் தாமதப்படுத்தியும் தொழுதுருக்கிறாங்க. காரணம் என்ன,
அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, இப்படியும் தொழுகையை நடத்தி காமிச்சிருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடையார்களே, தொழுகையுடைய நேரங்களை பேணுதலோடு என்ன செய்யணும், நம்ம நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா தொழுகை தான் ஒரு முஃமினுடைய ஆயுதமே. என்னங்க, அதனால் தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாங்கு சப்தம் கேட்ட உடனே பாங்குக்கு பதில் சொல்கிறது, அதே போல் பாங்கு சப்தங்கள் கேட்ட உடனே இமாம் ஜமாத்தோட தக்பீர் தஹ்ரீமோட தொழுகிறதுக்கு என்ன செய்கிறது, அதிகமாக முயற்சிகளை செய்கிறது. அல்லாஹ் தஆலா எதன்படி பேசணுமோ அதன்படி கேட்டோமோ அமரை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதனால் கிடைக்கக்கூடிய பிரதி நன்மைகள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு முழுமையாக கொடுப்பான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேனல் என்ன செய்யுங்க, இணைஞ்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.